நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் போடுறத விட ஸ்மார்ட் ஒர்க் போடணும், அது ரொம்ப முக்கியம்னு. ஸ்மார்ட் ஒர்க் எல்லா சூழல்லையும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்னு தெரில, பட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் முக்கியமான விஷயத்துக்கு என் லைஃப்பில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருந்தேன், இப்போது போட்டுட்ருக்கேன். அந்த விஷயம் நடந்தோடனே உங்களுக்கு கூட நான் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இட் வாஸ் டேக்கன் 1 month பேக் ஐ திங்க். அப்போ ரெடி ஆகிட்ருக்கும்போது எனக்கு இப்போ நான் பேசுகிற விஷயம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதையே உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சேன். சில நேரங்களில் நம்ம அந்த விஷயத்துக்காக எஃபர்ட்ஸ் போட்டே இருப்போம், ஆனால் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அப்போது விட்டுடலாம், கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அதை விட்டதுக்கப்புறம், கிவ் அப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எம்டியாக ஒரு மாதிரி வொர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற நிறைய நாட்கள் இருக்கும். எனக்கு நிறையா இருந்திருக்கு. அப்போ தான் தோணும், இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயம் நடக்கும்னு நம்பி அதை பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நடக்க தான் போகுது, இவ்வளோ எம்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படின்னு நினச்சி நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். பிரேக் எடுத்துகிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதை நான் ட்ரையே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க.